So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about like நீங்க இந்த பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பத்தி ஆக்சுவலாக இது ரெக்கமெண்டடான ஒரு டாபிக் தான். ஸோ அந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்க மனசுல நீங்க ஏதாவது ஒரு பர்சன் நீங்க வந்து திங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்சனை நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிடிச்சா வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே வென் கம்ஸ் டு இந்த பர்சனை வச்சு பார்க்கும்போது இந்த பர்சன் பண்ணுற சில விஷயமா இருக்கட்டும், இவங்களோட பொதுவாக இவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இவங்க பேசுகிற ஒரு சில விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மிஸ்டீரியஸாகவே தான் உங்களுக்கு வந்து தோணும். லைக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா லைக் ஒரு ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பர்சனோட விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆகும். எதுவுமே வந்து என்னன்னா லைக் அவங்க வந்து எதுவுமே ப்ராப்பரா வந்து ரிவீல் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களோட சைட்ல என்ன ஒரு சில ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லைஃப்ல என்ன ஒரு சில விஷயம் போயிட்டு இருந்தாலுமே சரி, ஸோ அதை வந்து இவங்க வந்து தெளிவா வந்து எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி எதுவும் சொல்ல போறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மறைக்க தான் செய்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதுவுமே அவங்க வந்து என்னன்னா என்னோட லைஃப்ல இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே வந்து அதை உங்ககிட்ட வந்து அதை சொல்ல போறது கிடையாது, அதை காட்ட போறதும் கிடையாது. ஸோ அப்போ அந்த பர்சனோட லைஃப்ல என்னதான் அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தா கூட அதை அவங்களாவே தான் தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன்ஸோ ஒரு கைடன்ஸோ இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆலோசனையும் அவங்க வந்து கேட்கறது எதுவுமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுனா இந்த பர்சன் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன லைக் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம் இந்த பர்சன் நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா இவங்க எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க, அவங்க சைட்ல இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தோணும். சில பேருக்கு அவங்க வந்து என்னதான் அவங்களோட லைஃப்பை பத்தி அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி, உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் இந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும், இந்த பர்சன் நம்பலாமா வேண்டாமா, இவ்வளவு விஷயம் ஷேர் பண்றாங்க பட் ஸ்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க உள்ளுணர்வுல எப்படி தோணிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த பர்சன் நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நீங்க வந்து திங்க் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல வந்து ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்த்துருந்துருக்கலாம். சில பேருக்கு வந்து என்ன தோணிருக்கும் அப்படின்னா லைக் கடவுளாலே இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பர்சன் த்ரூ வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஹீல் ஆயிருப்பீங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களோட பர்சனல் லைஃப்காக நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம். உங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய நீங்க சின்ன சின்னதா ஒரு சில சேஞ்சஸ், ஏதாவது சின்ன சின்னதா ஒரு மாற்றத்தை வந்து நீங்க கொண்டு வந்திருப்பீங்க இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இவங்க ஒரு சில விஷயம் இவங்க வந்து பேசுவாங்க, ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா ஒரு சில விஷயம் வந்து பேசும்போது அட்வைஸ் பண்ணும்போது, ஸோ அந்த சில விஷயங்கள் நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து கொண்டு போகும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துல தான் கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். சரி, இவ்வளவு தூரம் வந்து உங்க லைஃப்ல அவங்கனால ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்கு, ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்கு அப்படின்னாலுமே அப்பப்போ உங்களுக்குள்ள வந்து என்னன்னா அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்
தாட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஸோ லைக் திருப்பி திருப்பி அந்த பர்சனோட கேரக்டரை நீங்க ரொம்ப வந்து அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், ஸோ அந்த கேரக்டரை நீங்க ரொம்ப வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க. லைக் எல்லாமே ஒரு பக்கம் வந்து ப்ராப்பரா போனா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருந்திருக்கும். அண்ட் அவங்க என்னதான் உங்ககிட்ட வந்து ஓரளவுக்கு உங்களோட லைஃப்பை பத்தி அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும், உங்களோட லைஃப்பை பத்தி அவங்க நிறைய விஷயங்கள், ஏன்னா இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட ஓன் லைஃபோட விஷயத்த வந்து ஷேர் பண்றதை விட, இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை பத்தின விஷயத்த எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை அவங்க கொடுப்பாங்க. உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரியுமே அந்த பர்சன் வந்து காது கொடுத்து அதை கேட்பாங்க, அதை லிசன் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஒரு அதுதான் லைக் அந்த ஒரு சொல்யூஷனோ அதை அவங்க வந்து கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அதுவே அவங்களோட சைடுன்னு வரும்போது அதை எதுவுமே இவங்க வந்து அவ்வளவா ரிவீல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ரீடிங்ஸா பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது. அண்ட் இன்கேஸ் லைக் அவங்க ரிவீல் பண்ணியிருந்தா கூட அவங்களோட லைஃப்ல என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஸ்டில் அந்த பர்சன் கூட ஏதோ ஒரு சில டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணும்னா, நான் இவ்வளவு தூரம் ஓப்பன் அப் பண்ணி பேசுறேன், நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன், ஆனா அந்த அளவுக்கு இந்த பர்சன் எதுவும் நம்ம கிட்ட எதுவும் ஷேர் பண்றது இல்லையே, அந்த அளவுக்கு இந்த பர்சன் எதுவுமே நம்ம கிட்ட வந்து சொல்றது இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து மற்றபடி வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு டவுட் ப்ராசஸ்லயே தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படிதான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பர்சன்னால உங்களுக்கு வந்து நிறைய உங்களோட லைஃப்ல நிறைய ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரதான் செய்யும். ஆல்ரெடி இந்த பர்சன்னால உங்க லைஃப்ல நிறைய ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்த்துருக்க தான் செஞ்சிருப்பீங்க. பட் சின்ன சின்ன பிரச்சனையா வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய பிரச்சனையாவே கூட இருக்கட்டும், இப்ப இந்த பர்சன் கூட நீங்க இருக்கும்போது உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில பிரச்சனை ஏதாவது ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய அளவுக்குரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி. சோ அது வந்து என்னன்னா லைக் அந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்ல. அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படி கொண்டு போறது கூடிய விஷயமே இங்க வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. சோ சில நேரத்துல வந்து லைக் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட புரிதல்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். அண்ட் நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க பண்றது அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து ட்ரிகரா இருந்திருக்கும். சோ அதனால என்னவோ அதனாலதான் இங்க வந்து ஒரு சில பிரச்சனை ஒரு ஒரு இந்த பர்சன் வந்து ஒரு எப்படி சொல்றது லைக் உங்களோட லைஃப்ல ஒரு குட் சாப்டரா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸ் அண்ட் அந்த ஒரு குட் பர்சனா தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. பட் சில சூழ்நிலை சில சந்தர்ப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்க ஏதாவது ஒரு சில தப்பா ஏதாவது நீங்க ஒரு சில விஷயம் ஏதாவது பண்ணிருக்கீங்க, தேவையில்லாம அந்த பர்சன் மேல ஏதாவது கோவப்பட்டிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து அப்படியே இந்த கனெக்ஷன்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷனா இருந்திருக்கும், சில பேருக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ஷனா கூட இது வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு லைக் எப்படின்னா லைக் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க இந்த பர்சனை வந்து புதுசா ஏதாவது உங்க லைஃப்ல அறிமுகமா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பாக்குறப்ப என்னன்னா லைக் ஆஃபீஸ்ல அந்த மாதிரி இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணிருக்கலாம். அண்ட் அதர் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் த்ரூ ஏதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ நீங்க அந்த பர்சனை வந்து மீட் பண்ணிருப்பீங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது, இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த பர்சனை வந்து நீங்க வந்து மீட் பண்ணிருக்கலாம். ஸோ ஓவரால் இந்த பர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்திருக்க விஷயம் வந்து உங்களோட லைஃப்ல ஒரு லக் மாதிரி தான். அவங்களோட 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 பிஹேவியர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த ஒப்பீனியன் எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் இவங்க உங்களோட லைஃப்ல வந்தது உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களோட லைஃப்ல. நிறைய விஷயங்கள் இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஹீல் பண்ணலாம், நிறைய விஷயங்களை இந்த பர்சன் உங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். அண்ட் ஈவன் தோ இந்த பர்சன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து ஒரு கம்மியான உங்களோட ஏஜை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஏஜ் ஒரு கம்மியான ஒரு ஏஜா இருந்தா கூட அவங்களோட லைஃப்ல அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய லைஃப் லெசன் அவங்களோட லைஃப்ல அவங்க வந்து கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்றனால ஸோ அவங்க அவங்களோட லைஃபுக்கு வந்து ஒரு ஒரு விதிவிலக்கு மாதிரி தான் ஒரு கைடன்ஸ் அவங்க கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. அவங்களோட கைடன்ஸ் நீங்க எடுத்துட்டு போக 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 உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய ஒரு சில சக்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மாத்தலாம். உங்களோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து மாத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனை நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இட் டசன்ட் மீன் தட் நீங்க இந்த பர்சனை வந்து ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், இல்ல ஒரு சந்தேக பார்வையா பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. கண்டிப்பா இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல உங்களை வந்து ஹீல் பண்ணதான் செய்வாங்க. நிறைய விஷயங்கள உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கதான் செய்வாங்க. இவங்களால உங்களோட லைஃப்ல நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட லைஃப்ல கண்டிப்பா வரும். அண்ட் சில பேர் இந்த பர்சனோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 222 555 நம்பர் நீங்க அடிக்கடி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாவும் இருந்திருப்பீங்க. 333 கூட நம்பர் கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. பட் அதுதான் லைக் நீங்க இந்த பர்சனை வந்து கண்டிப்பா நீங்க வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். அண்ட் அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில
எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா ஒரு ப்ரொடெக்டராகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. லைக் இந்த பர்சன் வந்து எப்படின்னா லைக் அதுதான் ஒரு ஒரு வாரியர் மாதிரி இந்த பர்சன் டெஃபினட்டா வந்து உங்களோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இங்க வந்து இல்லை. ஓகே. அண்ட் அதே மாதிரி லைக் இந்த பர்சனா வந்து ஷேர் பண்ணட்டும், அவங்களோட சைட்ல இருக்க ஒரு சில ஸ்டோரிஸ் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஸோ அது அவங்களாம் அன்டில் அன்லெஸ் அவங்களாம் ஓப்பன் அப் பண்ற வரைக்கும் நீங்களாம் எதுவுமே வந்து இந்த மாதிரி புஷ் பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களோட பர்சனல்ல வந்து நீங்க வந்து அவ்வளவா வந்து எதுவும் கொஸ்டின் பண்ண வேண்டாம். டெஃபினட்டா அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவங்களோட லைஃப்பை பத்தின சில விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண தான் செய்வாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களால அதை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். பட் அன்டில் அன்லெஸ் நீங்களா வந்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட லைஃப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீப்பான ஒரு கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்சம் அந்த பர்சனுக்குரிய ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுங்க. இப்போதைக்கு லைக் அவங்க உங்களோட லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்க வந்து அலோவ் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் உங்களோட லைஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க கியூர் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து ஹீல் ஆனதுக்கு அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலுமே இந்த பர்சன் அவங்க சைட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஷேர் பண்ண தான் செய்வாங்க. அன்னைக்கு நீங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா போதும். அது வரைக்கும் நீங்க வந்து இந்த பர்சனை வந்து எதுவுமே வந்து போக் பண்ண வேண்டாம், சும்மா எதுவுமே வந்து கேட்க வேண்டாம். ஸோ அது தேவையில்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிரியேட் ஆகும். உங்களுக்கு என்ன தோணுன்னா, அப்ப நான் இவ்வளவு க்ளோஸா இருக்கேன், எவ்வளவு விஷயம் நான் ஷேர் பண்றேன், என்னோட இவ்வளவு பர்சனல் விஷயம் நான் மத்தவங்க கிட்ட கூட நான் ஷேர் பண்ணதில்லை, ஆனா உன்னை நம்பி நான் ஷேர் பண்ணிருக்கேன், பட் நீ ஆனா அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ ஏன்னா இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு டெஃபினட்டா அவங்களோட தரப்புல இருக்க சில விஷயங்களை கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் செய்வாங்க. அது நீங்களா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க ஏதாவது ஒரு சில விஷயம் ஃபோர்ஸ் பண்ண அப்புறம் நீங்க இந்த பர்சனை வந்து இழக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து என்னன்னா லைக் அது அவங்க ஒரு மாதிரி தப்பா எடுத்துக்கவும் செஞ்சுப்பாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையா தான் கொண்டு போய் முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது டெஃபினட்டா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் யூர் ரீடிங் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சர்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு சில ப்ரேயர்ஸ் அண்ட் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் அதே மாதிரி லைக் என்ன லைக் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு பை உங்களுக்கு ஏதாவது ஒரு சில எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸோ நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி லைக் ஸ்பெஷல் ஆஃபரோட ரீடிங்ஸ்மே தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து 2 செட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த செட்ஸ்னாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை போத் செட் நீங்கள் எடுத்துக்கினாலுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இல்லை ஒரு லிமிடெட் டைம் வரைக்கும் தான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ரீடிங்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோலுமே அதை வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஓகே, யூ கேன் செக் வித் தட். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் டேப்லெட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் டேப்லெட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க அதில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ யூ கேன் ஃபாலோ தட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேரோ பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ see you guys in next one. Until love you all, take care. Bye bye.